ஹை கைஸ், பக்ரீத் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண போன்ற கதையில் இன்னைக்கு நாள் ஒன்று. இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணி ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதாம் எடுத்து ஸ்டெம்பா போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நண்பனை கூட்டிட்டு நம்மளும் ஜிம்முக்கு வந்தாச்சு. நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்குற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எங்கே இருக்கா இந்த ஜிம்மு அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் காட்டுறேன். இதுதான் நம்ம ஜிம்மு. மேலே ஏறி போகிறதே ஒரு 4-5 மலையே கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டர் மாதிரி எல்லா படியும் ஏறி போனால் மேலே நம்ம ஜிம் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜிம் வந்து சின்னது தான், ஆனால் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறவங்களோட மனசு ரொம்ப பெருசு. இது லேட் செக்ஷனு தனியாக இருக்கும். கார்டியோ செக்ஷன் காரணம் தானே பார்க்குறீங்க. நம்ம கார்டியோ செக்ஷனும் லெக் செக்ஷனும் மேலே இருக்குது. இதான் நம்ம மாஸ்டரோட இன்ஸ்டாகிராம் ஐடி போடுற, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணுறோம். இந்த வெயிட் உங்களுக்கு காட்ட போகிறேன், நல்லா பார்த்துக்குங்க. ஏப்ரல் ஃபூல். இப்போதைக்கு நான் வந்து வெயிட் காட்டுறதா இல்லை. இந்த 62 டேஸோ 65 டேஸோ என்னன்னு தெரியல பக்ரீத் வர்றதுக்கு. அப்போ நான் கடைசியாக வந்து எவ்வளோ வெயிட்லேருந்து எவ்வளோ லாஸ் பண்ணிங்கன்னு காட்ட போகிறேன். நீங்கள் ரொம்ப நாளுக்கு ஜிம்முக்கு போனாலும் இல்லை ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு போனாலும் நார்மல் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மலை ஏறி போனால் தான் நம்ம கார்டியோ செக்ஷனு. அங்கே போனால் வெயில் கண்ணில் அடிக்கிறான் சொல்லிடுன்னு. அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணி விட்டா இன்னும் பளிச்சுன்னு அடிக்கிறான். சரி, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிற கார்டியோ செக்ஷன் வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட நடந்து முடிச்சு 1 கிலோமீட்டர். கார்டியோ செக்ஷன்லாம் நடந்து முடிச்சுட்டு அந்த ஷூ கழட்டுற இது இருக்கே, அப்பா நிம்மதியாக இருக்கும். அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. ஆடா நல்லா தான் போயிட்டு இருக்கே, வீட்டுக்கு போகலாமா இல்லையா நண்பன் கேட்கும்போது வாடா எள்ளி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டா. ஏன் போகக்கூடாது அப்படின்னு எள்ளி குடிக்க போயிட்டேன். எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு சப்பாத்தி 4 எக் வெயிட்டோட மார்னிங் மீல முடிச்சுட்டு வீட்டுல இருந்து கிளம்பி ஆட்டோ எடுக்க வந்துட்டோம். ஆட்டோ நல்லா தள்ளி போட்டு நல்லா வண்டி எல்லாம் தொடச்சிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆட்டோ போவாங்க. சுவிட்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணி சரி கீரை போட்டு போகாது ஜீவா. அப்படிலாம் ஒன்றும் நடக்கல, ஜஸ்ட் ஃபார் ஜோக்கு. ஆட்டோ எடுத்துட்டு நேராக கேஸ் போட கிளம்பியாச்சு. எப்பப்பெல்லாம் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கணும் அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்து வாட்டி குடிக்க போகலாம், அது குடிக்க போகலான்னு சொல்லி போனால் சாப்பிட போகலான்னு கூப்பிட்றப்பெல்லாம் கரெக்டாக மயிலாப்பூருக்கு வந்துட்டு முன்னாடிலாம் வெயிட் லாஸ் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டு இருந்தா அப்போல்லாம் கூப்பிடல. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் மாறிட்டோம். அடையாரில் ரெடியாக அந்த அடையாரில் டிராஃபிக்லாம் சிக்கி முடிச்சு தானே நம்ம அண்ணன் கடைக்கு வந்து ஒரு வாட்டர் மெலன் சாப்பிடும்போது தான் மன நிம்மதியாக இருக்குது. இருக்கிற சவாரெல்லாம் ஒரு மணி வாக்கில் முடிச்சு விட்டுட்டு ஒரு 250 கிராம் ரைஸு டைட் சிக்கனை போட்டு இங்கே மதியானம் மீள முடிச்சுட்டு ஸ்கூலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பசங்க வர்றதுக்கு. ஈவினிங் போல இந்த வெயில கண்ணில் வாங்கும்போதே மனம் நிம்மதியாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு பாட்டை பாட்டு சில் பண்ணிட்டே போயிட்டு நைட் வாக்கில் நம்ம ஃப்ரெண்டு கல்லில் போயிட்டு ஒரு அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். அவன் கொஞ்ச நேரத்தில் காண்டாய் வெளியே போடான்ட்டான். வீட்டுக்கு வந்து 3 சப்பாத்தி கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றி முடிச்சு நான் முடிச்சாச்சு நண்பர்களே. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் ஜானியை ஃபாலோ பண்ணிக்கங்க.